Hello there guys, welcome to my channel. This is Manoj from Mr. MS Tech. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டரிங்கிற ஒரு வாட்ச் பிராண்டை பற்றி தான். ஸோ உங்களில் சில பேருக்கு இந்த பார்டருங்கிற வாட்ச் பிராண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சைனா பேஸ்ட் கம்பெனி. ஸோ சைனா பேஸ்ட் கம்பெனிவே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா இந்த வாட்ச் வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த வாட்சில் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும். பட் அப்படி கிடையாது. உங்கள் ஆர்ஜின் எதுவுமே மறைக்கலை. ஸோ சைனா பேஸ்ட் கம்பெனிங்கிற சொல்லிட்டு பட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் நல்ல பெஸ்ட் வாட்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த வாட்ச் உங்களோட கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட வெப்சைட் போய் இன்டர்நேஷ்னல் வெப்சைட் போய் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்மளுக்கு உங்கள் மோஸ்ட்டாக ஃபேமஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு வாட்சஸில் அதிகமாக பண்ணியிருக்காங்க. தென் டைட்டானியம் பேஸ்ட் வாட்சஸ். டைட்டானியம் அப்படிங்கிறது கம்பேர்ட் டு த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட் இஸ் டஃபர் தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதனாலேயே வந்து டைட்டானியம் வந்து ஹை-எண்ட் வாட்சஸில் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ப்ரைஸஸ் ரொம்ப ஹையாகவும் கோட் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்மால் மைக்ரோ பிராண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைட்டானியம் வாட்சஸை ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க வித் பெஸ்ட் மூமெண்ட். இங்கே மூமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மூமெண்ட்டு நல்லா இல்லைன்னா வெளியே வாட்சஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருந்தாலுமே எஸ்தெட்டிக்கில் இப்போ அப்பியரண்ட்டாக இருந்தாலுமே பட் அந்த மூமெண்ட் சரியில்லை அப்படின்னா அந்த வாட்ச் வந்து பெருசாக யூஸ் இருக்காது. ஸோ பட் இவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்குற ப்ரைஸ்க்கு நல்ல மூமெண்ட்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸஸ்க்கு அவங்க ஒரு நார்மல் சைனீஸ் லோக்கல் மூமெண்ட் கொடுக்கலாம். பட் அப்படி கொடுக்காம ஜாப்பனீஸ் மூமெண்ட் சைக்கோட மூமெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸில் அவங்க. ஸோ இங்கே பார்த்து இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லை ஃபேமஸான வாட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாயேஜர் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ஹிட்டான வாட்ச் உங்களுக்கு. தென் லேண்ட் மாஸ்டர் ரீசெண்டாக வந்திருக்கு, லேண்ட் மாஸ்டர் வந்திருக்கு. தென் அட்மிரல், தென் சீ டர்ட்டில். ஸோ இதெல்லாம் வந்துமே உங்களுக்கு ரொம்பவுமே ஹிட்டான மாடல், ஸோ ஃபேமஸான மாடல். ஸோ ஒரு சில வாட்ச் லவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்ச் பற்றி. தெரியாதவங்களுக்கு நம்ம நீங்கள் இது பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாயேஜர் உங்கள் வெப்சைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வாயேஜர் வந்து நிறையா மாடல்ஸ் இருக்கும் உங்கள்கிட்ட. வாயேஜர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இன் வாயேஜர். ஸோ எப்போயுமே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாயேஜருக்கு மற்ற நிறையா இருக்குது. ஸோ வாயேஜர்லேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸ் இருக்குது. ஸோ பிரேஸ்லெட்டோடையும் வரும், பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கும். எல்லாமே கிரேட் 2 டைட்டானியம். ஸோ கிரேட் 2 டைட்டானியம் அப்படின்னா என்னங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஒன்று பார்க்கலாம். ஸோ கிரேட் 2, கிரேட் 5 2 டைப் ஆஃப் டைட்டானியம் தான் வாட்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. கிரேட் 2ங்கிறது ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ மேக்கிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். கிரேட் 5ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மேக் பண்ணுறப்ப கஷ்டம், பட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்க்ராச்சஸ் அதிகமாக விழுகாது. பட் கிரேட் 2 டைட்டானியமில் ஸ்க்ராச்சஸ் விழுகும், பட் நல்லா ஹார்டான மெட்டீரியல், ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளுக்கு கரோஷன் எதுலையுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால தான் கிரேட் 2 தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க வாட்ச் மேக்கர் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச இந்தியன் பிராண்டில் டைட்டன் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, கிரேட் 5 டைட்டானியம் யூஸ் பண்ணுறாங்க அவங்க இப்போ ரீசெண்டாக வந்த ஹை-எண்ட் வாட்சஸ் ஃபுல்லாமே. பட் மற்ற எதுலேயுமே வந்து கிரேட் 2 தான் மற்ற எல்லா இடத்துலையுமே. ஸோ இதுவும் கிரேட் 2 டைட்டானியம் தான். பிரேஸ்லெட்டும் கிரேட் 2 டைட்டானியம் இருக்கும். ஸோ டைட்டானியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே கூட. ஸோ இங்கேயுமே பிரேஸ்லெட்டோடு இருந்தாலுமே ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்களோட சீ டர்ட்டில் வெர்ஷனில் பேண்ட் வெர்ஷன், பிரேஸ்லெட் வெர்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ வாயேஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாயேஜரில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் டேட் இல்லை டேட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே சைக்கோவோட NS35 மூமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ NS35 மூமெண்ட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சைக்கோ வாட்சஸ் வந்து ஒரு 40K 50K வாங்கினா இந்தியாவுக்குள்ளே வாங்கினீங்கன்னா ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மூமெண்ட் NS35A, NS35. ஸோ அந்த சீரியஸில் இருக்க வாட்சஸ் தான் வரப்போகுது. ஸோ 42 hour பவர் ரிசர்வ் உள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் மூமெண்ட் அது. ஸோ அந்த வாட்ச் தான், அந்த மூமெண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதே இதை அவங்க வந்து ஜஸ்ட் $99 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ $99 அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ப்ரைஸஸ்க்கு ஒரு 8400 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் அவங்க கொடுக்குற ப்ரைஸு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வித்து டைட்டானியம் பில்டு கேஸ் கொடுக்குறாங்க. 40 mm டயமீட்டர், 12 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லக் டு லக்குங்கிறது இந்த இதான் லக் டு லக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு தான் லக் டு லக்னு சொல்லுவாங்க. ஸோ லக் வித்துங்கிறது இந்த ஸ்ட்ராப் மாட்டக்கூடிய லக் வித்துன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 22 mmங்கிறது ஈவன் நம்பர்ஸில் இருக்க 22 mm 20 mm ஸ்டாப்ஸ் ஈஸியாக கிடைக்கும், நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அவங்க மேக்ஸிமம் நேட்டோ ஸ்டாப்பில் தான் வரும், நேட்டோ நைலான் ஸ்டாப்பில் தான் வரும். வேணும்னா நம்ம வந்து பிரேஸ்லெட் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுலேயுமே 2 ஆப்ஷன் குடுப்பாங்க. 2மே அட்டாச் பண்ணி வாங்குனோம்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ பிரேஸ்லெட்டும் கூட வரும். நேட்டோ ஸ்ட்ராப்பும் கூட வர மாரி வாங்கிக்கலாம். ஸோ டைட்டானியம் தான் அந்த ஸ்ட்ராப்பும் டைட்டானியம்லேயே வரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 10 ATM ஸோ 100 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு லூமும் வந்து ஸ்விஸ் லூம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 74 கிராம்ஸ் தான் டோட்டல் வெயிட்டே. ஸோ அது சஃபயர் கிறிஸ்டல் குடுத்துருக்காங்க. சஃபயர் கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் மினரல் கிறிஸ்டலோட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ ஸ்க்ராச்சஸ் அதிகமாக விழுகாது. ஸோ வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அங்கேயே பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ வந்து நீங்கள் இங்கேருந்து ஆர்டர் பண்ணால் கூட ஆர்டர் போடலாம். இல்லை யாராவது ஒருத்தர் வந்து யூஎஸ்லேயோ இல்லை வேறு எங்கே இருந்தாலுமே மேக்ஸிமம் இது யூஎஸ்ல இருந்தாங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் இது உங்களுக்கு. ஸோ யூஎஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அவங்கள்ட்ட யாரோ வந்தால் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப அதே ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ 8400 உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை இல்லைனா நீங்கள் இங்கே தான் ஆர்டர் போடலாம். வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டம் டியூட்டி காஸ்ட் வரும். 40% அரௌண்ட் 40% கிட்ட வரும். ஸோ டோட்டல் ப்ரைஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூ. 13 அந்த ரேஞ்சில் வரும். ரூ. 12 ரூ. 13 ரேஞ்சில் வந்து அது வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் அரௌண்ட் ரூ. 12 இல்லை 11 ஒரு 11K ப்ரைஸஸில் வந்து நம்மளுக்கு வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை சார் நமக்கு வந்து நம்மளுக்கு இங்கே இந்தியாவில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அமேசானில் இது இருக்குது. ஸோ சில டயத்தில் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு அரௌண்ட் 9Kல அவைலபிளாக இருக்கும். 9Kக்கு இது நல்ல பெட்டர் ஆப்ஷன் தான் இது. ஸோ அங்கே 8200 இங்கே 9000 போது இது நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் ஆனால் இங்கே வந்து மேக்ஸிமம் பிரேஸ்லெட் வெர்ஷன் இருக்கிறது இல்லை. இந்த பிளாக் கலர் ஸ்ட்ராப் இருக்கிறது இல்லைனா அந்த பேஜ் கலர் ஸ்ட்ராப் இருக்கிறது 2 ஆப்ஷன் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இது 2 தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ மூமெண்ட்டு ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் விரும்புவாங்க. ஃபீல்டு வாட்ச் ஓரியன்ட் ரொம்ப பேர் விரும்புவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மாடல் ரொம்ப பிடிக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C-Turtle வந்து நல்ல ஃபேமஸானது. ஸோ C-Turtle பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் வெர்ஷன்லேயே C-Turtle பார்த்தீங்க அப்படின்னா அந்த லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வெப் மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு $154 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டைட்டானியம் தான். ஸோ பார்க்கவும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இதில் பிரேஸ்லெட் வெர்ஷனும் இருக்குது. ஸோ எது வேணால் சூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் 40 mm டயமீட்டர் தான். 12.5 mm திக்னஸ் தான் அதோட டோட்டல் திக்னஸ்ஸே. இதுலேயும் அவங்க வந்து சைக்கோட மூமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் வெர்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரௌன்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒருத்தரோட அட்மாஸ்பியர் கண்டிஷன் as well as ஃபார் த யூசபிலிட்டியை பொறுத்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில மெயின்டைன் பண்ண முடியாத வாங்க மாட்டாங்க. பட் டைட்டானியம் வெர்ஷன் வாங்குறது நல்ல ஆப்ஷன். இதை தவிர அட்மிரலுக்கு நம்ம சைக்கோட இப்போ ஃபேமஸே வந்து அதோட அஃபோர்டபுள் GMT மூமெண்ட் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிரல் வந்து அவங்களோட GMT வெர்ஷன். ஸோ GMT வெர்ஷனோட வந்திருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய வெரைட்டியாக ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்று சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வாட்ச் பிராண்ட் வந்து நல்லா இப்போ ஃபேமஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் வேணும்னா நம்ம வாங்கலாம். ஸோ ஏன்னா வந்து ஒரு சிலர் ஆட்டோமேட்டிக் வாட்ச் எதிர்பார்ப்பாங்க. சைக்கோட மூமெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 22Kவாது இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சைக்கோ வாட்ச் யூஸ் பண்ணணும்னா வாங்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கோட சப் பிராண்ட் ஆல்ஃபாவோட வாட்சஸ் வாங்கலாம். பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அவ்வளோ பெருசு லுக்காக இருக்காது. ஏன்னா சைக்கோட சப் பிராண்டுனால கம்மியாக விற்கிறனால ஒரு அரௌண்ட் 10-15Kல கிடைக்கும் அது. பட் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு லுக்கபுளாக இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லுக்கான வாட்ச் வேணும். பார்க்கவும் அந்த யூசபிலிட்டி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெட்டீரியல், நல்ல மூவ்மெண்ட் உள்ள ஒரு நல்ல வாட்ச் இது. ஸோ அதனால தான் இந்த பிராண்டை பற்றி நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ டு ஆல்.